என்ன இது பெரிய வெங்காயம் இம்புட்டு விலை விற்கிதுன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. வெங்காயத்தோட விலை ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ துபாயில். இந்தியன் வெங்காயம் தான் அதிகமாக இருக்குது. அதர் கண்ட்ரீஸ்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஆனால் சின்ன வெங்காயத்தோட விலை மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே வந்து இருந்தது. சரின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாமேன்ட்டு அதை அப்படியே பார்த்து பொறுமையாக பொறுக்கி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதா பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ தான் உரிக்கிறதுக்கு எனக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் முட்டை சேர்த்து நல்ல தொக்கு மாதிரி, இதை வந்து மிட்டாசாலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே கொஞ்சம் ட்ரையாக வந்து இருக்கும். ஸோ ரொம்ப வந்து கிரேவி மாதிரி இல்லாமல் அது கூட வந்து சைட் டிஷ்க்கு கீரை வடை தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஊற வச்சிருந்த பருப்பு, சோம்பு, 2-3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அகைன் கொஞ்சம் கீரையை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி அந்த வடையில் வந்து சேர்த்து அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பிலையும் வந்து சேர்த்து நல்லா தட்டி பொரிக்க வேண்டியதான். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாகவே இருக்கும் இந்த கீரை வடை. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இதெல்லாம் தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களும் ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.